வணக்கம். பொங்கல்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? சூடா சக்கரை பொங்கல், அப்புறம் கரும்பு, சரிதானே? ஆனா விஷயம் அதோட முடியல. இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல், ஒரு ஆழமான பாரம்பரியம், சொல்லப்போன ஒரு முழு வாழ்க்கை முறையே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அது பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். நம்மளோட முதல் கேள்வி இதுதான். பொங்கல்னா வெறும் ஒரு இனிப்பு பண்டம் மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல அதுல ஏதாவது இருக்கா? வாங்க ஒன்னா சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தோட ஒவ்வொரு லேயரா உரிச்சு பார்க்கலாம். சரி, நாம எப்படி இந்த விஷயத்த அணுக போறோம்னா, முதல்ல பொங்கல்னா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அந்த 4 நாள் கொண்டாட்டத்துக்கு என்ன தத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இது எப்படி ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு, நம்ம பாரம்பரியத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம யோசிக்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பொங்கல், இந்த வார்த்தையோட அர்த்தத்துல இருந்தே நம்மளோட தேடல ஆரம்பிப்போம். பொங்கல், இந்த பேருக்கே அர்த்தம் பொங்கி வழிதல். யோசிச்சு பாருங்க, புது பானையில பால் நுரைச்சு பொங்கி வர்ற அந்த காட்சி, அது வெறும் பால் பொங்குறதில்ல. நம்ம வாழ்க்கையில வளமும் செழிப்பும் சந்தோஷமும் அபரிமிதமா பொங்கி வழியணுங்கிற ஒரு அழகான சிம்பல் அது. இது ஒரு புது அறுவடை சுழற்சியோட தொடக்கம். இப்ப நாம பாக்குற இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. பொங்கல்ங்கிறதோ ஏதோ ஒரு சாமி கும்பிடுற பண்டிகை மட்டும் கிடையாது. இது ஒரு பிராக்டிக்கல் சிஸ்டம்ங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு கேலண்டர். காலநிலையை வச்சு துல்லியமா கணக்கிடப்பட்ட ஒரு அறிவியல். நம்ம சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒப்பந்தம். இதுல ஹீரோ யாரு தெரியுமா? இயற்கை. கடவுள் இல்ல, இயற்கை தான் மையம். அட, இது ஏதோ நேத்து முளைச்ச காளான் இல்லீங்க. இதோட வேர்கள் ரொம்ப ஆழமானது. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்க இலக்கியத்துல சூரிய வழிபாடு பற்றியும் அறுவடை திருவிழாக்கள் பற்றியும் குறிப்புகள் இருக்கு. காலப்போக்குல பேர் வேணா மாறியிருக்கலாம், ஆனா அந்த கொண்டாட்டத்தோட ஆன்மா, அதோட மையம் இன்னிக்கும் அப்படியேதான் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு கேள்வி. ஏன் பொங்கல வேற எந்த மாசத்துலயும் கொண்டாடாம குறிப்பா தை மாசத்துல கொண்டாடுறோம்? சும்மா ஏதோ ஒரு மாசத்தை செலக்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பக்காவான வானியல் அறிவியல் இருக்கு. அதாவது இந்த தை மாசத்துல தான் சூரியன் தன்னோட தெற்கு நோக்கிய பயணத்தை முடிச்சுக்கிட்டு வடக்கு பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. இதத்தான் நாம உத்தராயணம்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, இதுக்கப்புறம் பகல் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும், குளிர்காலம் முடிஞ்சு வெயில் மெதுவா எட்டி பாக்கும், பயிர்கள் எல்லாம் நல்ல முத்தி அறுவடைக்கு தயாராகிறதுக்கு இதுதான் பெர்ஃபெக்டான டைம். இப்ப புரியுதா ஏன் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்கன்னு? அது வெறும் கவிதை இல்லங்க, அது ஒரு காலாநிலை உண்மை, ஒரு கிளைமேக்டிக் ரியாலிட்டி. விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சம் பிறக்கிற நேரம்தான் அது. சரி, இப்போ வாங்க அந்த 4 நாள் கொண்டாட்டத்துக்குள்ள நுழைவோம். இது வெறும் 4 நாள் லீவு கிடையாது. ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. இத பாருங்களேன், எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்கன்னு. முதல் நாள் போகி, பழையன கழிதல். அதாவது தேவையில்லாத விஷயங்கள மனசுல இருந்தும் வீட்ல இருந்தும் தூக்கி போடுறது. 2வது நாள் தைப்பொங்கல், நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற சூரியனுக்கு, இயற்கைக்கு நன்றி சொல்றது. 3வது நாள் மாட்டுப்பொங்கல், நம்ம கூடவே உழைச்ச கால்நடைகளுக்கு மரியாதை செய்யறது. 4வது நாள் காணும் பொங்கல், நம்ம சொந்த பந்தங்களையெல்லாம் பார்த்து உறவுகளை பலப்படுத்துறது. பாத்தீங்களா, இது ஒரு முழுமையான வாழ்க்கை வட்டம். குறிப்பா அந்த மாட்டு பொங்கலை எடுத்துக்கலாம். இது வெறும் மாட்டை சாமி கும்பிடுற விஷயம் இல்ல. யோசி பாருங்க, அந்த காலத்துல மாடுங்கிறது விவசாயியோட பழைய காலத்து டிராக்டர். உழவுல இருந்து வண்டி இழுக்கிறது வரைக்கும் அவங்களோட பார்ட்னர். அந்த உழைத்துக்கு நன்றி சொல்ற ஒரு நாள் தான் இது. பொங்கலோட தத்துவம் அந்த 4 நாள் சடங்கோட மட்டும் நின்னுடல, அது நம்ம சாப்பாட்டு தட்டுல இருந்து நம்ம ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கு. எப்படின்னு பாக்கலாமா? நம்ம சாதாரணமா செஞ்சு சாப்பிடுற சர்க்கரை பொங்கலையே எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்காவான ஃபுட் என்ஜினியரிங். அந்த குளிர்காலத்துக்கு உடம்புக்கு தேவையான அதிக எனர்ஜிக்கு பச்சரிசி, நல்ல கொழுப்புக்கு பாலும் நெய்யும், இரும்புச்சத்து மாதிரி மினரல்ஸ்க்கு வெல்லம், புரோட்டீனுக்கு பருப்பு. அந்த சீசனுக்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுக்கற மாதிரி டிசைன் செய்யப்பட்ட ஒரு உணவு அது. அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த பொங்கல் வாழ்க்கை முறை நமக்கு என்ன கொடுக்குது? உடல் நலம், மனநலம், சமூக நலம் 3த்தையும் கொடுக்குது. இயற்கையோட இணைஞ்சிருக்கிறதால உடம்புக்கு நல்லது, நன்றியுணர்வோடவும் உறவுகளோடவும் இருக்கிறதால மனசுக்கு நல்லது, உழைப்பையும் விவசாயிகளையும் மதிக்கிறதால சமூகத்துக்கும் நல்லது. இது ஒரு முழுமையான ஆரோக்கிய ஃபார்முலா. சரி, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இவ்ளோ அர்த்தம் நிறைஞ்ச அந்த பாரம்பரியத்தை நாம இன்னைக்கு உண்மையிலே எப்படி பாக்குறோம்? வெறும் கொண்டாட்டமா, இல்ல உண்மையா புரிஞ்சுகிட்டு இருக்கோமா? இந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டிய நேரம் இது. இந்த ஒப்பீட்ட பாருங்க.
இதுதான் நிதர்சனம். ஒரு காலத்துல நம்ம பாரம்பரியம்ங்கிறது ஒரு பிராக்டிக்கல் விஸ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது வெறும் இன்ஸ்டாகிராம் போட்டோக்களா சுருங்கிடுச்சு. இயற்கைய மதிக்கிற மரியாதை போய் வெறும் வெற்றுச் சடங்குகள் மட்டுமே மிஞ்சி இருக்கு. ஒரு சிஸ்டத்துக்கு நாம பங்களிச்ச காலம் போய் அதிலிருந்து வெறும் நுகர்வு மட்டும் பண்றவங்களா நாம மாறிட்டோம். உண்மைய சொல்லணும்னா இதுதான் நாம ஏத்துக்க வேண்டிய ஒரு கசப்பான நிஜம். ஒரு முழுமையான வாழ்க்கை முறைய, ஒரு நீடித்த வளர்ச்சிக்கான மாடல, ஒரு அறிவியல் பூர்வமான சமூக அமைப்ப நாம இன்னைக்கு வெறும் ஒரு நாள் அரசு விடுமுறையா மாத்திட்டோம். அதனால கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கலாம். கொண்டாடுறத விட அதை ஏன் கொண்டாடுறோம்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா புரியாம செய்யற எந்த ஒரு கொண்டாட்டமும் வெறும் அர்த்தமில்லாத சடங்கு தான். இனிமே வரப்போற ஒவ்வொரு பொங்கலையும் அதோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து நாம கொண்டாடுவோம்.